தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ராம்பன் மாவட்டத்தில் 700 அடி பள்ளத்தாக்கில் ராணுவ வாகனம் கவிழ்ந்து விபத்து. ராணுவ வீரர்கள் 3 பேர் உயிரிழப்பு. தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் நடைபெற்று வரும் இளநிலை நீட் மருத்துவ தேர்வு. கடும் கட்டுப்பாடுகளுடன் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள். மதுரையில் 2 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் நீட் தேர்வு மையங்களாக இருந்ததில் குழப்பம். மையம் மாறி சென்றதால் தேர்வு எழுத முடியாமல் திரும்பி போன மாணவி. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் தாடியை கழற்றி தேர்வு மையத்திற்கு அனுப்பி வைத்த கணவர். சென்னையில் முழுக்கை சட்டை போட்டு தேர்வு எழுத வந்த மகனுக்கு தன் அரைக்கை சட்டையை போட்டு அனுப்பிய தந்தை. கடும் கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் நீட் தேர்வறைக்குள் மாணவர்கள் அனுமதி. ஏர் கிளிப், கைக்குட்டை, அரைஞான் கயிறு உள்ளிட்டவற்றை அனுமதியில்லை. திருப்பூரில் உடையில் அதிக பட்டன்கள் இருந்ததால் நீட் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்ட மாணவி. பைக்கில் அழைத்து சென்று புதிய உடை வாங்கி கொடுத்த பெண் காவலர். எடப்பாடிக்கு பதிலாக சேலத்திற்கு நீட் தேர்வு எழுத வந்த மாணவி. தருமபுரியில் மையமுள்ள நிலையில் தெரியாமல் சேலத்திற்கு வந்த மாணவியும் திருப்பி அனுப்பப்பட்டார். அரியலூர், கோவை, கரூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 7ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. அதிமுக பாஜக கூட்டணி பிரஷர் கூட்டணி அல்ல, பிளஸர் கூட்டணி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் மிகுந்த பிரஷரில் இருப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். கூட்டணி மேல நீங்க பிரஷர் வைக்கிறீங்க, நாங்க பிரஷர் வைக்கிறோமா? ஆக எல்லா பிரஷரையும் அவங்க வைத்துக்கொண்டு மற்றவர்கள் மீது பிரஷர் என்று சொல்லிக்கொண்டு அவங்க ரொம்ப பிரஷர்ல இருக்காங்க அப்படின்னு தெரிகிறது. தாவேகாவிலிருந்து விலகிய வைஷ்ணவி பாஜகவில் சேர அழைப்பு விடுத்த வானதி ஸ்ரீனிவாசன். அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடம் என்கின்ற உறுதி இருந்தால் எத்தகைய தடைகளையும் நம்மால் தாண்ட முடியும். அதனால் ஒருவேளை சகோதரி உண்மையாகவே மக்களுக்கு பணியாற்றுவதற்காக அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் எங்கள் கட்சிக்கு தாராளமாக அவங்க வரலாம். இங்கே எல்லா வாய்ப்புகளும் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. அதிகமாக இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்றுதான் பிரதமர் மோடி சொல்கிறார். அரசியல் என்பது இந்திய கப்பல்களுக்கு பாகிஸ்தான் துறைமுகத்தில் தடை விதிப்பு. இந்தியா விதித்த தடைக்கு பதிலடியாக முடிவு. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான், முன்னாள் அமைச்சர் பிலாவல் பூட்டோவின் எக்ஸல பக்கங்கள் இந்தியாவில் முடக்கம். அவதூறு பரப்புவதாக கூறி மத்திய அரசு நடவடிக்கை. கோத்தகிரியில் 2ஆம் நாளாக காய்கறி கண்காட்சி. பல்லாயிரம் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக கூறியது உண்மை என தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் திட்டவட்டம். நேரம் வரும்போது அனைத்தையும் தெரியப்படுத்த இருப்பதாகவும் பேட்டி. விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே காதலை எதிர்த்த தந்தை கொலை. சாக்கு மூட்டையில் கட்டி கிணற்றில் வீசிய மகன் கைது. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே இரட்டை கொலை தொடர்பாக 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகள் ஆய்வு. தனியாக தோட்டத்து வீடுகளில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இரவில் 35 துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் ரோந்து. கரூர் மாவட்டம் பாலவிடுதியில் கனரக வாகனங்களை மறித்து பணம் பறித்த காவலர். வீடியோ வெளியான நிலையில் பணியிட மாற்றம். உத்தராகண்டில் புகழ்பெற்ற பத்ரிநாத் கோவில் திறப்பு. 15 டன் மலர்களால் கோவில் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பக்தர்களுக்கு உற்சாக வரவேற்பு.
நீட் நுழைவுத் தேர்வு தொடங்கியிருக்கும் நிலையில் மாணவ மாணவிகள் கடும் சோதனைக்கு பின்னர் தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். திருப்பூரில் உடையில் அதிக பட்டன்கள் இருந்ததால் மாணவி திருப்பி அனுப்பப்பட்டார். இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு மதியம் 2 மணி முதல் மாலை 5:20 மணி வரை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் நீட் தேர்வை எழுத சுமார் 22 லட்சம் மாணவ மாணவிகள் எழுத இருக்கின்றனர். தமிழ்நாட்டில் சுமார் 1.5 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, திருச்சி உட்பட 31 மாவட்ட தலைநகரங்களில் நீட் தேர்வு நடைபெறுகிறது. அதன்படி தேர்வு மையத்திற்குள் செல்ல காலை 11:30 மணி முதல் மாணவ மாணவிகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். முழுக்கை சட்டை, பெல்ட், கம்மல், மூக்குத்தி அணியக்கூடாது, தலைமுடியில் ஜடை பின்னல் போடக்கூடாது என்பது போன்ற பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மாணவ மாணவிகள் கடும் சோதனைக்கு பிறகே தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். திருப்பூர் திருமுருகம்பூண்டி பகுதியில் உள்ள நீட் தேர்வு மையத்தில் தூத்துக்குடியைச் சேர்ந்த கனிமொழி என்ற மாணவி நீட் தேர்வு எழுதுவதற்காக வந்திருந்தார். அவர் அணிந்திருந்த சுடிதார் உடையில் அதிக அளவில் பட்டன்கள் இருந்ததால் அவரை உள்ளே அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த மகளிர் போலீசார் ஒருவர் அந்த மாணவியை தனது இருசக்கர வாகனத்தில் கடைக்கு அழைத்து சென்று வேறு துணி வாங்கி கொடுத்தார். அவர் அதை அணிந்து வந்த நிலையில் மீண்டும் தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த சித்த மருத்துவர் பச்சைமால் தனது 60வது வயதில் தன்னம்பிக்கையுடன் நீட் தேர்வு எழுதினார். அவருக்கு தூத்துக்குடி புனித மரியன்னை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டிருந்தது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதியைச் சேர்ந்த ஆஷாவிற்கு திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அவர் தனது கணவருடன் இருசக்கர வாகனத்தில் கடைசி நிமிடத்தில் தேர்வு மையத்திற்கு வருகை தந்தார். அப்போது மனைவியின் தாலியை கழற்றி அவசரமாக தேர்வு மையத்திற்கு கணவர் கசின்ராஜ் அனுப்பி வைத்தார். இதேபோன்று திருப்பூரில் மற்றொரு தேர்வு மையத்தில் ஹால் டிக்கெட் புகைப்படம் சரியாக இணைக்கப்படாததுடன் ஆதார் மற்றும் ஹால் டிக்கெட்டில் எழுத்துப்பிழை இருந்ததாக கூறி மாணவி ஒருவருக்கு தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பள்ளி நிர்வாகம் சார்பில் மாணவிக்கு புகைப்படம் எடுத்துக் கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. மேலும் ஆதார் உறுதிச் சான்றிதழும் சமர்ப்பிக்கப்பட்டது. அதன் பிறகு மாணவி தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டார். சென்னையில் 44 மையங்களில் மாணவ மாணவிகள் வழக்கமான சோதனைகளுக்கு பிறகு தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். 1000 விளக்கு பகுதியில் உள்ள ஹாசன் மெட்ரிக் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள தேர்வு மையத்திற்கு சென்ற மாணவன் கையில் கட்டியிருந்த கயிற்றை கழற்றி வைத்த பின்னரே தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டார். அதே தேர்வு மையத்தில் மாணவர் ஒருவர் முழுக்கை டி-ஷர்ட் அணிந்து வந்ததால் அனுமதி மறுக்கப்பட்டது. அப்போது பணியில் இருந்த காவலர் ஒருவர் மாணவரை அவரது தந்தையிடம் உடையை மாற்றிக் கொடுக்கும்படி அறிவுறுத்தினார். உடனடியாக தேர்வு மையத்திற்கு அருகிலேயே அப்பாவும் மகனும் டி-ஷர்ட்டை மாற்றிக் கொண்டனர். தந்தையின் அரைக்கை டி-ஷர்ட்டை அணிந்து பிறகு மாணவர் தேர்வறைக்கு சென்றார். ரூல்ஸ் அவங்க முன்னாடியே வந்துடுது, டேர்ம் அண்ட் கண்டிஷன் போட்டுறாங்கல்ல, அதை ஃபாலோ பண்ணி தானே வரணும். அவங்களாம் வேணுக்குன்னு ஃபுல் கை போட்டு வந்துட்டு திருப்பி எழுதலைன்னு சொன்னா தப்பு தானே அது. சேலம் அரசு கலைக்கல்லூரி தேர்வு மையத்தில் சுடிதாரில் அதிக பட்டன்கள் இருந்ததால் மாணவி ஒருவர் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து பெற்றோர் மாணவியை அழைத்து சென்று புது உடையை வாங்கி கொடுத்தனர். மாணவி அந்த ஆடையை அணிந்து கொண்டு தேர்வறைக்கு சென்றார். எங்கள் பாப்பா ட்ரெஸ்ஸில் நிறைய பட்டன் இருக்கிறதுனால வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வர சொன்னாங்க. பக்கம் கடை இருக்கிறதுக்கு முன்னாடியே மேப்பில் பார்த்ததுனால டக்குன்னு போயிட்டு ஒரு டிஷர்ட் வாங்கிட்டு வந்து போட்டு அனுப்பிச்சிட்டோம். சப்போஸ் தெரியாதவங்க படிக்காதவங்க கடை தேடி கண்டுபிடிக்கிறதெல்லாம் கஷ்டம். சின்ன மிஸ்டேக்னாலும் அதை ஏற்றுக்காம போயிட்டு மாற்றிட்டு வாங்கன்னு சொல்லி பிள்ளைங்களை வெளியே அனுப்புறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் பிள்ளைங்களுக்கு. அதுலேயே அவங்களுக்கு மைண்ட் அப்செட் ஆகிடுது, டென்ஷன்லேயே போகிற மாதிரி ஆகிடுறாங்க. தருமபுரியைச் சேர்ந்த மாணவர்கள் இருவர் கடைசி நேரத்தில் தேர்வு மையம் மாறி சென்றதால் ஏமாற்றமடைந்தனர். தருமபுரியைச் சேர்ந்த மாணவர்கள் 2 பேரின் ஹால் டிக்கெட்டில் சேலம் பிரதான சாலை அரசு கலைக்கல்லூரி தேர்வறை ஒதுக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனையடுத்து மாணவர்கள் இருவரும் சேலம் அரசு கலைக்கல்லூரிக்கு தேர்வெழுத சென்றுள்ளனர். அவர்களது ஹால் டிக்கெட்டை பரிசோதித்த நபர்கள் இந்த மையம் இல்லை என்று கூறிய நிலையில் பதறிப்போன பெற்றோர் மற்றும் மாணவன் அங்கிருந்து டாக்ஸி மூலம் தருமபுரிக்கு புறப்பட்டு சென்றனர். மற்றொரு மாணவனும் அவனது தாயும் தேர்வு மையம் மாறி வந்ததை நினைத்து கண்கலங்கியது காண்போரை கலங்கச் செய்தது.
மதுரையில் திருமணமான மாணவி ஒருவர் நீட் தேர்வு எழுத வந்தார். அவர் மூக்குத்தி அணிந்திருந்ததால் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இதனால் வெளியே வந்த மாணவி மிகவும் சிரமப்பட்டு மூக்குத்தியை கழற்றிவிட்டு தேர்வு மையத்திற்கு சென்றார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 6 தேர்வு மையங்களில் 3120 மாணவ மாணவிகள் தேர்வு எழுத வருகின்றனர். முன்னதாக அங்குள்ள தேர்வு மையத்தில் வெள்ளி அரைஞான் கயிறு அணிந்து வந்த மாணவனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பெற்றோரே வெள்ளி அரைஞான் கயிறை அகற்றிய பிறகு மாணவன் தேர்வெழுத அனுமதிக்கப்பட்டார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள நீட் தேர்வு மையத்தில் தேர்வெழுத வந்த மாணவிகளின் கம்மல் கழற்றப்பட்டது. மேலும் தலைவரி கோலமாக தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். மாணவர்களின் காதுகளில் டார்ச் லைட் அடித்து சோதனை நடத்தப்பட்டது.